முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இந்த 5க்கு அப்புறம் சரிங்களா, 5க்கு அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் வர்ற மாதிரி பார்க்குறேன். அதாவது ரெகுலராக கரெக்டாக இந்த டைம்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் 5க்கு அப்புறம் 5க்கு அப்புறங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறோம். சரியா, 5க்கு அப்புறம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சரஸ்வதி. குட் ஈவினிங் துரைராஜ். ஸ்டார்ட் பண்ணலாமா? 11 வந்துருச்சு. சரி, ஓகே. அது ஆக்சுவலாக அந்த ரெக்கார்டிங் போயிட்டு இருந்ததுனால தான் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். பிரவீன் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சுரேஷ் அகாடமி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். வேறு மற்றவங்க எப்படின்னு தெரில. சரி, ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்டட் வீடியோ இருக்குல்ல, ரெக்கார்டட் வீடியோ போயிட்டுருந்துச்சு நேற்று. சரிங்களா, அதனால தான் வந்து லைவ் வர முடியல. லைவுக்குன்ட்டு கொஞ்சம் நம்ம சும்மா பேருக்கு வர முடியாதுல்ல, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், கொஷின் எடுக்கணும், கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத விட கொஷினை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு சின்ன விஷயம். சரிங்களா. குட் ஈவினிங் சிக்கந்தர் பாஷா. குட் ஈவினிங். போகலாமா கிளாஸ்? போகலாமா? சரி, இந்த காலம் கொஸ்டின்ஸும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி தான். சரிங்களாமா. எல்லா கொஸ்டினும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தவிர வேறு எல்லாமே ரீடு பண்ணாமல் ட்ரை பண்ண போகிறோம். சரியா, ரீடு பண்ணாமல் ட்ரை பண்ணுவோம். அதுதான் பாயிண்ட். ரீடு பண்ணாமல் அப்படின்ட்டு பார்க்கணும். சரிங்களா. ஓகே, கொஸ்டின் விசிபிளாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கொஸ்டின் விசிபிளாக இருக்கா? மேட்ச் த காலம் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸ் ரீடு பண்ணாமல் எப்படி டைம் சேவ் பண்ணி எப்படி கொஸ்டினை வந்து ஈஸியாக வேகமாக முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறது. நதி தேவி. ஓகே, கொஸ்டின் விசிபிள் தானே? எஸ். ஓகே, சரி சரி போமா. ரைட், ஓகே, கொஸ்டின் போகுமா? சரி, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஏபிசி 3 இருக்கு. ஏபிசி 3 இருக்கு. சரியா, 3ல் எது பாதியில் நிற்குதுன்னு பார்க்கணும். சரியா, 3ல் எது பாதியில் நிற்குது அப்படின்னு பார்க்கணும். பாதியில் நிற்கிற மாதிரி எது இருக்கு? பாதியில் நிற்கிற மாதிரி சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட். மார்க்கெட் அனலிஸ்ட், சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட் ஏதாவது ஒன்று வரலாம். அப்படி தானே? சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட் ஏதாவது ஒன்று வரலாம். சரி, இது பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பியூனோஸ். இந்த பியூனோ ஆக்சுவலாக இது பியூனோன்னு உச்சரிப்போம். அப்படி தானே? பியூனோ இது எங்கேயா பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? இது ஒரு ஊருடைய பேர். ஃப்ரம் ப்ரிப்போசிஷன் பியூனோ. சரி, பியூனோ வச்சு ஏதாவது சேர்க்க முடியுமான்னு பார்த்தா பியூனோ ஏர்ஸ் சேர்க்க முடியும். அப்போ எதுவும் பேரு? பியும் டியும் பேர். பியும் டியும் பேர். ரைட்டா? இப்போ கீழே வரணும். கீழே வந்து ஆப்ஷன் பார்க்கணும். பிடி பேர். பிடி ஆப்ஷன் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? பிடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? பிடி வச்சு இதுவும் இருக்கு. அப்படிதானே? பிடி வச்சு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஏஇ வரும், இல்லை ஏஎஃப் வரும். சரி, ஏஇயா ஏஎஃப்ஆ? ஏஇயா ஏஎஃப்ஆ? ஏயும் பாதியில் நிற்குதுன்னு சொன்னேன். சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட். ஏஇயா ஏஎஃப்ஆ? மார்க்கெட் ஃப்ளூவா? with the supply remaining high, some analysts and market fluwa? market பறந்துச்சுன்னு வருமா? இல்ல market participants say that வருமா? market participants வரும். இப்போ AF. சரியா? BD வரும், கூட சேர்ந்து என்ன வரும்? AF and BD வரும். சரி, இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லுங்க. சரியா? இப்படி போடுறது ஓகே.
இப்போ இதை வச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கிறோம். பியூனோ ஏர்ஸ் வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பியூனோ ஏர்ஸ் வச்சு பார்க்கல, இதை வச்சு பார்க்குறேன். சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட், இது பாதியில் நிற்கிது. சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட், மார்க்கெட் ஏர்ஸ் இது வராது, இது வராது, இது வரும். மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு வரும், அப்படி தானே? சம் அனலிஸ்ட் இது வரைக்கும் வாசிக்கவே இல்லை, சரியா? இதை மட்டும் வாசி. சம் அனலிஸ்ட் அண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சே தட். அப்போ ஏஎஃப் ஆன்சர். ஏஎஃப் வச்சிருக்கிறது எந்த ஆப்ஷன் மட்டும்தான்? ஏஎஃப் எடுக்கிறது எது மட்டும்தான்? செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அப்படியும் போட்டுரும். சரியா? புரியுதா? இந்த கொஸ்டின் போடுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும், எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு கேட்கல தான். எவ்வளோ செகண்ட் ஆகும்? 20 செகண்ட்லேருந்து 25 செகண்ட் ஒரு கொஸ்டினுக்கு. சரியா? சூப்பர். மார்க்கெட் அட்ஜெக்டிவ் இந்த சென்டென்ஸ்ல மார்க்கெட் அட்ஜெக்டிவ், சரிங்களாமா? இந்த சென்டென்ஸ்ல மார்க்கெட் அட்ஜெக்டிவா வந்துருக்கு. கரெக்ட். லாவணி அம்பிகா கரெக்டா சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் தப்பா போட்டா, ஆன்சர் தப்பா போட்டா பரவாயில்லம்மா. நதி தேவி தப்பா போட்டா பரவாயில்ல, டெலீட் பண்ணாதீங்க. சரியா? இருக்கட்டும், அது அப்படியே இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சூப்பர். கொஸ்டினுடைய அப்ரோச் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சொல்லு. ஏயை வச்சு எடுக்கணுமா, பியை வச்சு எடுக்கணுமா, சியை வச்சு எடுக்கணுமா? ஏயை வச்சு எடுக்கணுமா, பியை வச்சு எடுக்கணுமா, சியை வச்சு எடுக்கணுமா? எதை வச்சு எடுக்கணும்? எண்டை மட்டும் பாரு, கடைசியை மட்டும் பாரு, இதுல வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு. முன்னாடிக்கெல்லாம் வாசிக்காம ஏயா பியா சியா எதை வச்சுனாலும் போகலாம். சரியா? எதை வச்சுனாலும் போகலாம். ஆனா இருக்கிறதுல ஈஸியானது எதுன்னு பார்க்கணும். ஏ பி சி. சரி, பி வச்சு போகணுமா? பி வச்சா போகணும். சரி, இருக்கிறதுல ஈஸி எதுன்னு சொல்றேன் பாரு. இருக்கிறதுல ஈஸி இதுதான், சி தான். ஏன்? சரி, கிளாஸ்ல கேட்குற ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரியா? ஃபீவருக்கு அப்புறம் என்னமா இருக்கு? ஃபீவருக்கு அப்புறம் பி, பிகாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். சென்டென்ஸை வாசிக்க வேண்டாமே, வாசிக்காம இங்கே வச்சு ஃபர்ஸ்ட் சி வச்சு போயிட்டு அப்புறம் பிடிக்கெலாம் போவோம். சரியா? சி வச்சு சொல்றேன். ஃபீவருக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஃபீவருக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஃபீவருக்கு அப்புறம் ரேஷஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஃபீவருக்கு அப்புறம் ஒரு கமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? கமாவுக்கு என்ன அர்த்தமா? இதே மாதிரி இன்னொன்னு எழுத போறேன்னு அர்த்தம். ரேஷஸுக்கு அப்புறம் ஒரு கமா இருக்கு. கமா இருக்கும். சரியா? உங்களோட டெஸ்ட்ல கூட கமா இருக்கும். கமா இல்லைன்னா கூட நீ இதை பார்க்கலாம். ஃபீவர், ரேஷஸ். சரி, அடுத்தது என்ன போடலாம்? ஃபீவர், ரேஷஸ், swollen glands போடலாமா? fever, rashes, swollen glands and in severe cases heart inflammation. CE வச்சு போடலாமா? CE எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு? இதுல இருக்குது, இதுல இருக்குது. CE எதுல இருக்குது? இங்க இருக்குது, இங்க இருக்குது. கரெக்டா? சரி, CE மட்டும் வருமா இல்ல ADயும் சேர்த்து வருமா? AD வருமா வராதா? A and D வருமா வராதா? A and D, A and D சென்டென்ஸ் பிடிக்கணுமா? The French Prime Minister எட்வர்ட் பிலிப், இவர் தான் பிரெஞ்சு பிரைம் மினிஸ்டர். இவர் சொல்றாரு said, இதான் verb. said what? the principal. the principalங்கிறது ஆப்ஜெக்ட். that கலர் மாற்ற முடியுமா? ஒரு நிமிஷம். said the principal that. thatங்கிறது conjunction. everyone
அடுத்த கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். வருமா வராதா? ஹேஸ் வேர்ப். ஹேஸ்ங்கிறது மட்டும் வேர்பா வந்திருக்கு. ஆக்சஸ் நவுன். எப்படிப்பட்ட ஆக்சஸ்? ஈக்குவல் ஆக்சஸ் டு ப்ரிப்போசிஷன். வேக்சின். வேக்சின் என்னது? வேக்சின் நவுன். பொட்டென்ஷியல் வேக்சின். பொட்டென்ஷியல் வேக்சின். பொட்டென்ஷியல் அட்ஜெக்டிவ். சரியா? இஸ்ங்கிறது வேர்ப். வருமா வராதா? சென்டென்ஸை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். வருமா வராதா? சரி சொல்லட்டா? சொல்லட்டா? இது சப்ஜெக்டாமா? பிரெஞ்சு பிரைம் மினிஸ்டர் சப்ஜெக்டா? எட்வர்டு பிலிப்பே. இது சப்ஜெக்டா? இது வேர்ப். செட் வாட்? த பிரின்சிபல். இது ஆப்ஜெக்டா? தட்ங்கிறது கன்ஜங்ஷன். கரெக்டா? எவ்ரி ஒன். everyone subject has verb. Everyone has what? Equal access. கரெக்ட். சூப்பர். மெயின் கிளாஸ் பாஸ்ட், சப் கிளாஸ் பிரசன்ட், அதனால வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் கரெக்ட். சரியா? அதுவும் கரெக்ட். இது ஆப்ஜெக்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் வாட்? ஈக்குவல் ஆக்சஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். சரியா? டு ப்ரிப்போசிஷன். வேக்சின்ங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இஸ் இருக்குல்ல, இந்த இஸ் இருக்குல்ல, இது அட்ஜெக்டிவ். சரியா? பி வர்ப் மெயின் வர்பா வந்தால் பின்னாடி அட்ஜெக்டிவ் வருது. இந்த இஸ்ஸுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சென்டென்ஸ் ஒன்ல ரெண்டு கன்ஜங்ஷன் ஏன் வரலாம்னா பட்டுங்கிறது முந்தின சென்டென்ஸோட சேர்த்து வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த பட்டை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரெண்டு கன்ஜங்ஷன் வரலாமா? இந்த பட்டுங்கிறது ஆக்சுவலாக இது நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கிறதுனால முந்தின சென்டென்ஸோட சேர்ந்து இந்த சென்டென்ஸை சேர்க்கறதுக்கு இந்த பட்டு வந்திருக்கு. பட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். சொல்லுங்கம்மா, சப்ஜெக்ட் எது? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? பட்டு தட்டி இருக்காது. அதான் நான் சொல்றேன், பட்டை எடுத்துருங்க. பட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. பட்டுங்கிறது முந்தின சென்டென்ஸுக்கு சேர்க்க வந்ததுனால இதை பார்க்க வேண்டாம். பட்டை அடிச்சிடு, அப்படியே அடிச்சிரு. பட்டு வேண்டாம். சரியா? பட்டு விட்டுரு. பட்டை விட்டுரு. சூப்பர். லாவணி அம்பிகா கரெக்டா கொஸ்டின் கேட்குறாங்க. பிரவீன் எஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சென்டென்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன்ல. எவ்ரி ஒன்னுங்கிறது இதுக்குரிய சப்ஜெக்ட். எவ்ரி ஒன்னுங்கிறது ஹேஸுக்குரிய சப்ஜெக்ட். இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? சூப்பர். ஏகே என்ன சொல்றாருன்னா சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்றாரு. வேற 5 கொஸ்டின் பார்த்தாலும் தெளிவா பார்ப்போம். சரிங்களா? இந்த கொஸ்டின், இந்த சென்டென்ஸ் இது திருப்பி சொல்லணும்னு சொல்லுனாலும் நான் சொல்றேன். சரிங்களா? கொஞ்சம் இந்த இதுக்கு எது சப்ஜெக்ட்னு சொல்லுங்க. இந்த வேர்புக்கு இது சப்ஜெக்ட். பிரின்சிபல் அப்புறம் எங்க இருக்கு பிரின்சிபல்? பிரின்சிபல்ங்கிறது இதுக்குரிய ஆப்ஜெக்ட். செட் வாட்? த பிரின்சிபல். பிரின்சிபல்ங்கிறது ஆப்ஜெக்ட். பிரின்சிபல்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் இந்த இருக்கு பாரு. இது ஃபுல்லா ஒரு கிளாஸ். சரியா? that போட்டு everyone has a potential equal access to a potential vaccine. இது ஒரு கிளாஸ். இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எது? டவுட்ஸ் இருந்துச்சு, புரியலைன்னா கேளுங்கம்மா. சரிங்களா? கண்டிப்பாக கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து சூப்பராக சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜில் கேளுங்க, இல்லை லைவில் கண்டிப்பாக கேளுங்க. சரியா? எவ்ரி ஒன்னுங்கிறது இந்த கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். இந்த ஹேஸுக்குரிய சப்ஜெக்ட் தான் எவ்ரி ஒன். சூப்பர். பிரவீன் எஸ் சொல்றாரு சப்ஜெக்ட் மிஸ்ஸிங். சப்ஜெக்ட் எங்க? சப்ஜெக்ட் மிஸ்ஸிங். அதனால தான் இது வராது. ஏ அண்ட் டி வராது. ஏ அண்ட் டி வராது. இந்த கொஸ்டின் 90 வேண்டாம், 75% என்ன நினைப்பாங்க? ஏடி வரும்னு நினைப்பாங்க. இந்த சென்டென்ஸ் பிடிக்கிறது இருக்குல்ல, மைண்ட்ல பிடிச்சிடணும். வேகமா பிடிச்சிடணும். சரியா? வேகமா பிடிச்சிடணும். ஏடி வராது. ஏ அண்ட் டி வராது. புரிஞ்சுதா? புரியலையா? இல்லை திரும்ப சொல்லணுமா? சென்டென்ஸை திரும்ப பிடிக்கட்டுமா? திரும்ப பிடிக்கட்டுமா சென்டென்ஸை?
சென்டென்ஸ் திரும்ப பிடிக்கணும்னா திரும்ப பிடிங்க அப்படின்னு சொல்லிருங்க, திரும்ப பிடிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு வாங்கம்மா, சரிங்களா? கிளாஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா இது யூஸ் ஆகாது. கிளியர், சூப்பர். ஏகே கிளியர்னு போட்டிருக்காரு. ஒன்ஸ் மோர். கிளியர், சரி, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ ஆன்சர் எது மட்டும்தான்? சிடி மட்டும்தான். ராம்குமார் டிஎஸ், சூப்பர். சென்டென்ஸ் பிடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த இதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிருவாங்க, இது கரெக்ட் கிடையாது, சரியா? இந்த ஃப்ரெஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோ. ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டர் தான் எட்வர்ட் பிலிப்பே. செட்டுங்கிறது வேர்ப், இதுக்குரிய சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் 1, வேர்ப் 1, செட் வாட் த பிரின்சிபல், இது ஆப்ஜெக்ட் 1. தட் கன்ஜங்ஷன் எவ்ரி ஒன்ங்கிறது அடுத்த கிளாஸுடைய சப்ஜெக்ட், இது வேர்ப். S2 V2 எவ்ரி ஒன் ஹேஸ் வாட் ஈக்குவல் ஆக்சஸ், இது ஆப்ஜெக்ட் 2. 2 ப்ரிப்போசிஷன். வேக்சின்ங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். எப்படிப்பட்ட வேக்சின்? பொட்டென்ஷியல் வேக்சின், இது அட்ஜெக்டிவ். இந்த இஸ்ஸுக்கு சப்ஜெக்ட் இல்லை, ஸோ வராது. ஓகே, இப்போ இதை கரெக்டாக எழுதணும் அப்படின்னா இங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா எவ்ரி ஒன் ஹேவிங் ஈக்குவல் ஆக்சஸ் டு அ பொட்டென்ஷியல் வேக்சின் இஸ் நான் நெகோஷியபிள், அது கரெக்ட், சரியா? எவ்ரி ஒன் ஹேவிங் ஈக்குவல் ஆக்சஸ் டு அ பொட்டென்ஷியல் வேக்சின் இஸ் நான் நெகோஷியபிள், அது கரெக்ட். எப்படி கரெக்டுன்னு இப்போ கேட்காத, கனெக்டர்ஸ் படித்ததுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு எப்படி கரெக்டுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இருக்கட்டும், சரியா? ஆனால் இப்போதைக்கு எப்படி கரெக்ட் அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? ஆனால் அதுதான் கரெக்ட், அது ஹேவிங் போட்டால் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மனசாட்சியே இல்லாமல் ஒரு கொஸ்டின் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கியடா அப்படின்னு திட்டாதீங்க, சரியா? கான்செப்ட் தான் முக்கியம், கொஸ்டின் இல்லை. சூப்பர். ஆன்சர் எதுதான்? கடைசியில் ஆன்சர் சொல்லாமல் போயிடக்கூடாது. ஆன்சர் எது? சிஇ மட்டும்தான் ஆன்சர், சரியா? ஏடி வராது, சிஇ மட்டும்தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேர், இந்த 3ல எது போடுறது? எது போடுறது இந்த 3ல? சிஇ தான் ஆன்சர். சூப்பர். நதி தேவி, சூப்பர். மது ராக், ஜேஇஇ. அடுத்து 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 3ல எதுமா போடுறது? ஒரு பேர் சொல்லுங்க, ஒரு பேர். இங்க பாரு, இதை மட்டும் பார்க்கணும், ரவுண்ட் பண்ணதை வச்சு மட்டும் போடணும். சி த ஈவ் ஆஃப். சரி, ஈவ் ஆஃப் கூட எதை சேர்க்கலாம்? ஈவ் ஆஃப் கூட எதை சேர்க்கலாம்? இதையா? ஈவ் ஆஃப் கூட எதை சேர்க்கணும்? சின்னு சொல்றீங்களே. சரி, ஓகே. சி கூட இ சேர்க்கணுமா? பிரசிடென்ட் அட்ரஸ் த நேஷன் அண்ட் த ஈவ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா? சிடி சேர்ப்பாங்க, அப்படிதானே? சரி, சிடியை விட்டுருங்க, சிடிக்கு போவோம். ஏயை வச்சு சொல்லு. ஏஇசி. ஏயை வச்சு சொல்லு. ஏ. டு பி ஹர்ட் இன் த. டு பி ஹர்ட் இன் த. இந்த த ஆர்டிக்கல், ரைட்டா? பின்னாடி என்ன வரும்? பின்னாடி என்ன வரும்? கிறிஸ்மஸ் லைட்ஸ் வரும், இல்லை சுப்ரீம் கோர்ட் வரும், சரியா? டிஸ்பைட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், இது வராது. சரி, அப்போ முழுசா வாசிக்கிறோம். டீடைல்ஸ் ஆஃப் த லீகல் கேஸ் அகெயின்ஸ்ட் மெங் டு பி ஹர்ட் இன் த சுப்ரீம் கோர்ட், இது வரும், கரெக்டா? இப்போ ஏஇ வரும், ஏஇ வரும், ரைட்டா? த வருது, த வருது, ஸோ ஏஇ வரும். ஏஇ ஏஇ இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான், அதான் ஆன்சர். தக்கு அப்புறம் நவுன் ஃபாலோஸ். சூப்பர். ஏஇ அதான் ஆன்சர். சரி, ரைட். இப்போ இந்த சிடி சொன்னது யாரெல்லாம்? நல்லா புரிஞ்சுக்கோமா. நம்ம சென்டென்ஸை பிடி சென்டென்ஸை பிடி சென்டென்ஸை பிடின்னு ஏன் கத்துறோம்னு பார்ப்போம், சரியா?
சிடி கரெக்டா தப்பான்னு பார்க்க போறோம். ஹியரிங் கோர்ட் டேர்ம் சூப்பர். ஹியரிங் கோர்ட் டேர்ம் அதை வச்சு சுப்ரீம் கோர்ட் போடலாம். சூப்பர். 5th ஆப்ஷன். இது சென்டென்ஸ் பிடிப்போமா? இப்போ பார். பிரசிடென்ட் சப்ஜெக்ட், அட்ரஸஸ் verb. Addresses what? The nation. Object on preposition. Eve prepositional object. Of preposition. Christmas lights prepositional object. இப்போ சொல்லு. Were installed. இது verb-ஆ? இது verb-ஆ? சென்டென்ஸுக்கு மீனிங்லாம் நம்ம பார்க்கல. சரியா? மீனிங் பார்த்து இது வந்து போடலாம். அந்த ஈவ் ஆஃப் கிறிஸ்மஸ் கரெக்டு, கிறிஸ்மஸ் லைட்ஸுங்கிறது தப்பு. சரி, கிறிஸ்மஸ் அந்த ஈவ் ஆஃப் கிறிஸ்மஸ் லைட்ஸ் அப்படின்னு இருக்குது. கிறிஸ்மஸ் லைட்ஸ் ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். இந்த வேர் இன்ஸ்டால்டுக்கு சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் இல்லை. அதனால தான் சியும் டியும் வராது. சப்ஜெக்ட் இல்லை. சென்டென்ஸ் பிடிக்க தெரியுதா? சென்டென்ஸ் பிடிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு தெரியும் இப்போ தான். சூப்பர். சப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. பாஸ்ட் பார்க்குறது கரெக்டு மாதிரியே இருக்கும். அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்போ சிடியை பார்த்துட்டு நீ சிடி இருக்கிறா, சிடி இருக்குது, சிடி கரெக்டு அப்படின்னா சிடி இருக்கிற ஆப்ஷன் எது? சிடி இருக்கிற ஆப்ஷன் எது? இது. உடனே டக்குன்னு நம்ம சுற்றிடுவோம். இதான் ஆன்சர்ன்ற. இது தப்பு. சரியா? சரி, இப்போ சொல்லுங்கம்மா. ரிமைனிங்கிறது வேர்ப் அப்படித்தானே? ஏயும் ஈயும் ஹாய் ஹாய் பார்க்கவி. ஏயும் ஈயும் ஒரு பேர் அப்படித்தானே? இது வேர்பு. சரியா? இது வேர்பு. இந்த வேர்புக்குரிய சப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லு. சப்ஜெக்ட் எங்க இருக்கு? கரெக்டா கரெக்டா சப்ஜெக்ட். இதுக்குரிய சப்ஜெக்ட் கொச்சன்னு எழுதிடுறோமே. சரி, டீடைல்ஸ். ராம்குமார், நதிதேவி. ஆசம் ஆசம் ஆசம். சூப்பர். டீடைல்ஸ் தான் சப்ஜெக்ட்டுங்க. கரெக்டா தப்பா? டீடைல்ஸ் டீடைல்ஸ் ரைட். எல்லாருக்கும் அப்போ தெரிஞ்சிருச்சு. எப்படி பார்க்கணும்? ஆஃப் ப்ரிப்போசிஷன், லீகல் கேஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், அகெயின்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், மெங் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், டு பி ஹர்ட், 2 + b + v3. இது என்னதுன்னா பாசிவ் இன்ஃபினிட்டிவ். டீடைல்ஸ் ப்ளூரல்ஸ் ஒரு மெயின். அப்படி பார்க்கக்கூடாது ப்ரோ, அப்படி பார்க்கக்கூடாது. ஒருவேளை ரிமைன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே எங்கே என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரியா? ஏன் இப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது பிரவீன் ப்ரோ. சரிங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. லீகல் கேஸ் சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா இது ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அகெயின்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், மெங் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். டு பி ஹர்ட்னா 2 + b + v3. சரியா? இன் ப்ரிப்போசிஷன், சுப்ரீம் கோர்ட் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரிப்போசிஷன், பிரிட்டிஷ் கொலம்பியா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ மீதி இருக்கிறது எது மட்டும்தான் சொல்லுங்க? இந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் நம்ம சொல்லலை. அப்போ அந்த டீட்டெயில்ஸ் தான் சப்ஜெக்ட், மற்ற எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன வரும்? ரிமைன் வரும். சரியா? சரி சரி. ஹோம்ஒர்க். இது ஹோம்ஒர்க்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். சரியா? டிஸ்பைட்டு, இன்ஸ்பைட் ஆஃப், இது ரெண்டுக்கும் ஆல்தோக்கும் என்ன வித்தியாசம்? படித்தவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்பைட்டு, இன்ஸ்பைட் ஆஃப், இதுக்கும் ஆல்தோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணணும். 1/2 மணி நேரமாக 3 கொஸ்டின் பார்த்தாலும் ஒழுங்காக பார்த்துருக்கோம். சரியா? சரி, இது கொஞ்சம் கஷ்டம், இது வேண்டாம். சூப்பர். கொஞ்சம் ஜூம் பண்ணட்டுமா?
லாவண்யா அம்பிகா இப்போ சொல்ல வேண்டாமா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். கீழே இங்கே இல்லை, சேட்டில் இல்லை, லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. பிரவீன் எஸ் நல்லா ஆன்சர் பண்ணுறாரு, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா. டீட்டெயில்ஸ் சூப்பர். எதை பிடிக்கணுமா? இதையா தயவு செஞ்சு உள்ளத்தையும் வாசிக்காத. இதை மட்டும் பாரு, பார்த்து என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே போவோம். சரிங்களா. சொல்கிற அப்ரோச்சு முக்கியம். ஃபுல்லாக வாசிக்காதீங்கம்மா. சரிங்களா. டெஸ்ட்டு போடுற மாதிரி ஃபுல்லாக வாசிக்காதீங்கம்மா. இந்த 3ஐயும் பார்த்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? இதான் பாதியில் நிற்கிது. ஏன் பாதியில் நிற்கிது? இது ப்ரிப்போசிஷன். சரியா. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன வரணும்? பின்னாடி கண்டிப்பாக நவுன் வரணும். ரைட்டா. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக நவுனு வரணும். சரி, இது என்னது? பீப்புள் சஃபர்டு ஃப்ரம் ப்ரிப்போசிஷனா? சரியா. இது வராது. ஏன்னா இஸ்ங்கிறது வேர்பு, அதுக்குரிய சப்ஜெக்ட் இட்டு. அப்போ இது வர முடியாது. ஏன்னா எனக்கு என்ன வரணும்? ஃப்ரம் வந்துச்சுன்னா பின்னாடி ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். இது அடுத்த இதுடைய சப்ஜெக்ட். இட் இஸ் நாட் பாசிபிள், இஸ்ஸுடைய சப்ஜெக்ட். இப்போ இது வராது. தோன்கிறது கன்ஜங்ஷன், இது வராது. வித்துங்கிறது இன்னொரு கன்ஜங்ஷன், வராது. சரியா. ஃப்ரம்மை வச்சு எந்த சென்டென்ஸ் ஜாயின் ஆகும் அப்படின்னு நான் கேட்டா 3மே உறுதியா ஜாயின் ஆகாது. சரியா. 3மே ஜாயின் ஆகாது. ஹாய் விஜிதாஜி. அப்போ பி இருக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்ன வராது? பி கண்டிப்பா ஆன்சர்ல வராது. பிஏ கூட எது கூடயும் பேர் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு அதிகம். பி வச்சு வராது. அப்ப ஆன்சர் எதுவா இருக்க வாய்ப்பு அதிகம்? ஏஎஃப்பும் சிஇயும். டக்குன்னு ஒரு 5 செகண்ட் போய் செக் பண்ணிடணும். ஏஎஃப் சிஇ வருதா? ஃப்ரீலான்சிங் இஸ் an attractive profession now with lot of websites offering decent payments. Right. CE. The new scheme of the bank is paying dividends though it is costing a lot in marketing. Super. CE சூப்பரா வருது. சி இல்ல none of these, அது ஓகே. சி இல்ல none of these ரொம்ப ரொம்ப ரேர் தான். சரியா. 5 கொஸ்டின் இல்ல 6 கொஸ்டின் வச்சா ஒரு கொஸ்டின் none of these வைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஒன்று சி இல்லை none of these. பி உள்ள ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஆன்சர் சி இல்லை none of these பார்க்குறோம். ஆன்சர் என்னது தான்? ஏஎஃப்சிஇ. இதுதான் ஆன்சர். சி இது இப்படி படித்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு அழகு இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்கிட்ட கேட்டேன்னா ஒரு வாத்தியார் வந்து ஒரு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை அவனுக்கு பிடிக்க வைக்கணும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக படிச்சிருவான். சரிங்களா. ஸோ சப்ஜெக்டை படிக்க வைக்கிறது தான் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு எய்ம், ஒரு வாத்தியாரோடைய எய்ம் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை படிக்க வைக்கணும்னா சப்ஜெக்டை பிடிக்கணும். பிடிச்சாதான் படிக்க முடியும். ஆன்சர் சொல்லுங்கம்மா. எங்கே ஆரம்பிக்கணும்? என்ன பண்ணணும்? ஆன்சர் சொல்லுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சரி, கிராமரை வச்சு படிங்க. சரிங்களா. கிராமரை வச்சு படித்தா நல்லாயிருக்கும். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி வச்சு எடுக்கலாம். சூப்பர். இதுவும் பாதியில் இல்லை, இதுவும் பாதியில் இல்லை.
சி வச்சு எடுக்கலாம். சிங்கிறது என்னது? verb, be verb, ரைட். சிக்கு அப்புறம் என்ன வரும்? is that it is difficult, is that it is difficult. the competitive exam மூணுமே வர்ற மாதிரி இருக்குன்னா ஃபாஸ்ட் பார்த்துருக்கோம். competitive exam pattern is very difficult to predict for anybody போடலாம் தானே. இப்போ சியும் டியும் போடலாம். சிடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, சிடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? இது இருக்குது, இது இருக்குது. சிடி வச்சு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப சிடி வரும் கண்டிப்பா. கூட ஏஇபிஎஃப் வருமா வராதான்னு பார்க்கும். சரியா? ஏயும் இ, ஏஇ பிஎஃப். ஃபர்ஸ்ட் ஏஇ பாரு. ஏஇ ஏஇ வருமா வராதா? வருமா வராதா? பிடிக்கணும்னா பிடிச்சிடுறேன். வித் சாரி இஸ் இன்ஃபெஸ்டட் வேர்பு, passive voice, house, with preposition, insects ங்கிற prepositional object, எவ்வளவு insects, many insects, எவ்வளவு many, so many. சரியா? சரி. the advent of smartphones இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? infested with insects. இங்க advent of smartphones வராது. ஆன்சர் சிடி மட்டும்தான் வரும். சிடி மட்டும்தான் வரும். சரி, கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போடு. சரியா? கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போடுங்க. ஸ்மார்ட் போன் இருக்கு, ஸோ ரிலேஷன் இல்லை. சூப்பர். கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் படித்தது எல்லாத்தையும் யோசிச்சு. எங்கே ஆரம்பிக்கணும்? எதில் ஆரம்பிக்கணும்? இங்கேயா இங்கேயா இங்கேயா? எங்கே ஆரம்பிக்கணும் உனக்கு தெரியும்? எங்கே ஆரம்பிக்கணும்? ஆஃப் வச்சு எடுக்கலாம். ஆஃப் வச்சு எடுக்கலாம். பார்க்கவி சொல்கிறாங்க ஆஃப் வச்சு எடுக்கலாம். சிடி வச்சு சொல்கிறாங்க. சிடி அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எது இருக்குன்னு பாருங்க. சரியா? சிடிக்கு போவோம். சிடிக்கு போறதுக்கு முன்னாடி இதை வச்சு எடுப்போம். சரியா? பி பேசிக்ஸ் ஆஃப் ஆஃப் ப்ரிப்போசிஷனா? ஆஃப் ப்ரிப்போசிஷனாமா? ஆஃப் ப்ரிப்போசிஷனா? பேசிக்ஸ் ஆஃப் இது வராது. ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் தட் டெத் பெனால்டி இஸ் நாட் டிட்டரன்ஸ் வராது. ஏன்னா இஸ் வேர்பு, இது சப்ஜெக்ட், இது தட் கன்ஜெக்ஷனும் வந்திருக்கு. சரியா? ஸோ இது வராது. இது வருமா? இது வருமா? இஸ்ங்கிறது வேர்பு. சரியா? ஆஃப் ப்ரிப்போசிஷன், ஆஃப் ப்ரிப்போசிஷன், இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எங்க? இந்த இஸ்ஸுக்குரிய சப்ஜெக்ட் எங்க? இட்டு சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, நெசசரிங்கிறது இதுக்குரியது. இட் இஸ் நெசசரி, நெசசரிங்கிறது அட்ஜெக்டிவ். டு அண்டர்ஸ்டாண்ட், 2 + V1, டு அண்டர்ஸ்டாண்ட். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்? த பேசிக்ஸ். த பேசிக்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். நான் சொல்றது புரியுதான்னு பார்த்துக்கோங்கம்மா. சரிங்களா? நோ ஒன் கனெக்ட் வித் பி. சூப்பர். அப்போ பியும் எஃப்பும் வராது. பி கூட எதுவுமே கனெக்ட் ஆகாது. பி எடுக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ண போகிறோம். பி எடுக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். சரியா? இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். அடுத்தது ஏஎஃப்ஆ இல்லை ஏஇஆன்னு மட்டும் பார்த்தா போதும். ஏஎஃப்ஆ இல்லை ஏஇஆ அப்படின்னு பார்த்தா போதும். ஏஎஃப்ஆ இல்லை ஏஇஆமா? has observed verb, the subject, time and again. AF has observed time and again. The joint family structure is not there now. இது போடணுமா? இல்ல that death penalty is not a deterrence போடணும். மாத்திட்டனா? கரெக்டா தான் சொல்றேனா? AF AE அப்படின்னு கேட்டா என்ன வரும்? AE வரும். சரியா? has observed time and again ஒன்னும் இல்லம்மா.
அகெயின் அண்ட் அகெயின். சரியா? அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? அகெயின் அண்ட் அகெயின். தட்ங்கிறது கன்ஜங்ஷன், ரெண்டு கிளாஸ் சேர்க்கிற கன்ஜங்ஷன். இது ஒரு கிளாஸ். டெத் பெனால்டி இஸ் நாட் அ டிட்டரன்ஸ் ஒரு கிளாஸ். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அப்சர்வ்ட் டைம் அண்ட் அகெயின் ஒரு கிளாஸ். அப்போ ஏஇ ஏஇ அப்படின்னா இது ஆன்சர், இது ஆன்சர். சரி, இப்போ நான் இப்படி போடாம இன்னொரு வழியை வச்சு போடலாம். இன்னொருத்தவங்க அவங்க சொன்னாங்க, சியை வச்சு சொன்னாங்க. சரியா? சியை வச்சு சொன்னாங்க. சி வச்சு என்ன சொன்னாங்கன்னா should be amended, should be amended. இங்க மோட்டார் வெஹிக்கிள்ஸ் should be amended னு வந்திருக்கு. இங்கேயும் திரும்ப வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கும். so that new vehicles can be added also. இந்த சிடியை ஒருவேளை நீ பார்த்திருந்த அப்படின்னா டைரக்டா போட்டு வந்திருக்கலாம். சரியா? மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் should be amended so that the new vehicles can be added also. இப்படின்னு சொன்னாங்க சில பேர், அதுக்காக சொல்றோம். ஸோ சிடி பார்த்திருந்த அப்படின்னா சிடி இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான், அதை வச்சு ஆன்சர் போட்டுருக்கேன். சரியா? ஆனா நான் சொல்லி கொடுத்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எண்டில் இருக்கிறத பாருங்க, எண்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து எது போட முடியும்னு பாருங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அடிங்க 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 அடிங்க. கிளியர், சூப்பர், கிளியர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துன்னு அடிங்கம்மா. கிளியர். அடுத்த இதில் போடலாம், இதில் போடலாம். ஃபஸ்ட்டு படித்த கிராமரை யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போடுங்க. எதுலேருந்து போகலாம்? சரி, ஏலேருந்து போகுமா? சரி, ஓகே. டியூ டு பின்னாடி நவுன் வரணும். சரியா? முன்னாடி பார்க்கணும். அக்யூட் வாட்டர் கிரைசிஸ் இஸ் டியூ டு தண்ணி பிரச்சனை. எதுக்கு? சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் டியூ டு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ். இது வராது, ஏன்னா தண்ணிக்கும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை, சம்மந்தம் இல்லை. சாரி, அப்படின்னா டியூ டு ஸ்கேர்சிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அது போடலாம். ரைட்டா? அப்போ ஏ இ ரைட். அடுத்தது இங்க மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் சஃபரிங் ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன போடணும்? ஃப்ரம் ப்ரிப்போசிஷன், பின்னாடி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஆர்ம்ஸ் சக்தியா பில்டிங் வந்து எடுத்திருக்காரா? ரைட்டு, கரெக்டாக போட்டார். ஏஇவிஎஃப்சிடி. சரி, சிடி சஃபரிங் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃப்ரம் ப்ரிப்போசிஷன், இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் போடலாம். அப்புறம் சிடி வரும், அப்புறம் இது பார்த்தினாலும் வரும். சரியா? சரி, இப்போ இது இந்த அப்ரோச் சொல்கிறேன். ஸ்டார்டட்ங்கிறது டிரான்சிட்டிவ் வேர்ப்னு எனக்கு தெரியும். இன்னும் படித்த ஆழமான கிராமரையும் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? டிரான்சிட்டிவ் வேர்ப்னு தெரியும். ஹேஸ் ஸ்டார்டட் டிரான்சிட்டிவ் வேர்ப்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேஸ் ஸ்டார்டடுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும், வாட்னு கேட்கும். ஹேஸ் ஸ்டார்டட் வாட், ஹேஸ் ஸ்டார்டட் வாட், பின்னாடி ஆப்ஜெக்ட் வரும், வாட் இல்லை ஹூம். has started what? Has started post payments bank has started psychological problems. இது வராது. has started the scarcity of groundwater. payments bank scarcity of groundwater சம்பந்தம் இல்லை. அப்போ post payments bank has started what? its operations with 650 branches. இது வரும். அப்போ BF வரும். மூணுமே கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுனால ஃபுல்லாக போடுறேன். சரியா? ஃபுல்லாக போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஇ கண்டுபிடிச்சோம். ஏஇ கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. ஏஇ கண்டுபிடிச்சா ஆன்சர் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, இல்லை இங்கே இருக்கு. சரியா? இது இங்கே இருக்கு, இல்லை இங்கே இருக்கு. இப்போ ஏஇசிடி ரெண்டுலையுமே இருக்கு. அப்போ சிடியை பார்க்கக்கூடாது. அடுத்தது எதை தான் பார்க்கணும்? பிஎஃப் மட்டும்தான் பார்க்கணும். பிஎஃப் இருந்துச்சுன்னா இது ஆன்சர், பிஎஃப் இல்லைன்னா இது ஆன்சர். சிடியை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ளோவை பற்றி ஃப்ளோவு சொல்லி பார்த்தாவே ஆன்சர் வருமா சார்? மிஸ்டேக் ஆகுமா சார்? கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகுமா? அதுக்கு தான் முதல்ல ஒரு 2 கொஸ்டின் காமிச்சேன். ஃப்ளோவை சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா சென்டென்ஸை பிரிக்க மாட்டீங்க.
சரியா? சென்டென்ஸை பிடிக்காமல் சப்ஜெக்டே இல்லாமல் இருக்கும், அப்போ கரெக்டுன்னு நினச்சி போட்டுருவீங்க. சரிங்களா? சொல்லி பார்த்து வர்றது பிரச்சனை. சரியா? சரி, இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சிடி இருக்குல்ல, சிடி 2 ஆப்ஷன்லையுமே இருக்கு. அப்போ சிடியை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பிஎஃப் தான் பார்க்கணும். சரியா? இப்போ பிஎஃப் இருக்குது அப்படின்னா இது ஆன்சர். பிஎஃப் இருந்துச்சா அப்படின்னா பிஎஃப் கண்டிப்பாக இருந்துச்சு. பிஎஃப் இருந்துச்சு, இந்த இடத்துல பிஎஃப் இருந்துச்சு, அப்போ அதுதான் ஆன்சர். சரி, முடிக்க போகிறோம். அடுத்த கொஸ்டின். இங்கே பாருங்கம்மா, இதை மட்டும் பாருங்கம்மா, இதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் டக்குன்னு வாங்கணும், வேகமாக பார்த்துடலாம். சரியா? இதை மட்டும் பாருங்க. டு சஸ்டெயின், டூக்கு பின்னாடி V1, ரைட்டு. இது முடிஞ்சிட்டு இன் ப்ரிப்போசிஷன், மோஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், மோஸ்ட் அட்ஜெக்டிவ். இந்த டேஷில் என்ன வரும்? இந்த டேஷில் என்ன வரலாம்? நவுன் வரும், அப்படி தானே? நவுன் வரும். இப்போ என்ன போடலாம்? என்ன போடலாம்? இன் மோஸ்ட்டை வச்சு போடுங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் போடலாம் தானே? இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் போடலாம்ல? இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், இன் மோஸ்ட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இல்லை, இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் போடலாம். சரிங்களா? இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், ரைட். இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் போட முடியும் அப்படின்னா பிடினா இது வராது, இது வராது. சரியா? பிடினா இது வரும், இது வரும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏஎஃப் கண்டிப்பாக ஆன்சரில் இருக்குது. ஏஎஃப் பார்க்க போகிறது கிடையாது. சியும் இயும் வருமா வராதான்னு பார்க்கணும். ஏஎஃப் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாத, சியும் இயும் மட்டும் பார்க்கணும். சரியா? சிஇ வருமா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். சிஇ வருமா வராதா? should be acknowledged, it subject, should be acknowledged அப்படின்னா should plus be plus v3. இது கரெக்டாக தப்பா? கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க. by preposition, committee prepositional object, thatங்கிறது conjunction. there வந்துட்டு அப்படின்னா பின்னாடி சப்ஜெக்ட் இருக்கும். தேர் வந்தால் மட்டும் பின்னாடி சப்ஜெக்ட் இருக்கும். ப்ராப்ளம் சப்ஜெக்டு இஸ் கரெக்டாக இருக்குது. வித் ப்ரிப்போசிஷன், சினாரியோ ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். எப்படிப்பட்ட சினாரியோ? எக்ஸிஸ்டிங் சினாரியோ. இப்போ இது V1 ING அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. பேர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்படி நீ போட்டின்னா உனக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் போடுறேன் ஆனால் கரெக்டாக தப்பான்னு எனக்கே தெரியலங்காங்க. சரிங்களா? 1-2 கொஸ்டின் அப்படி இருக்கலாம், ஆனால் எல்லா கொஸ்டினும் அப்படி இருக்கக்கூடாது இல்லை. சரிங்களா? ஸோ 1-2 கொஸ்டின் அப்படி இருந்தால் பரவாயில்ல. சென்டென்ஸ் பிடிக்கிறீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம போடுறது கரெக்டு தான் அப்படின்றது. ஆன்சர் என்னது அப்படின்னா AFBDC தான் ஆன்சர். சரியா? சரி. ஓகே, இப்போ ஒரு கொடூர கஷ்டமான கொஸ்டின் கேட்கணும்ல, அதனால இதை வச்சிருவோம். சரியா? ஒரு கொடூரமாக ஒரு கஷ்டமான கொஸ்டின் கேட்கணும், அதுக்காக இதை வச்சிருவோம். இப்போ இந்த 3ல் எங்கே ஆரம்பிக்க?
எங்கே ஆரம்பிக்க? சரி, இப்போ நல்லா பார்த்துக்கோ. இந்த மாதிரி கொஸ்டின் தான் கஷ்டம், இந்த மாதிரி கொஸ்டின் தான் பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் தான் பிரச்சனை? ஏன் ஏன் தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்? மூணுமே முடிஞ்சு போய் தான் இருக்கு. கரெக்டா? மூணுமே முடிஞ்சு போய் தான் இருக்கு. மூணுமே முடிஞ்சு போய் தான் இருக்கு. மூணுமே முடிஞ்சு போய் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண? லிக்கர்லாம் பார்க்கக்கூடாதுமா பிரவீனேஷ்? லிக்கர் பெருசாக இருக்கு, பெருசாக இருக்கும். அதான் பெருசாக இருக்கிறது. இதுதான் என்ன பண்ணுறது? இங்கே தான் பிரச்சனை வரும். சரியா? இங்கே இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மூணுல சின்னது எதுன்னு பாரு. இருக்கிறதே சின்னது எது? இருக்கிறதுலே சின்னது எது? சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கிராமர் இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? கிராமர் நம்ம போட முடியாது. ஏன்னா எல்லாமே எப்படி இருக்கு? முடிச்சு போய் இருக்குது, முடிஞ்சு போய் இருக்குது. இருக்கிறதுலே சின்ன சென்டென்ஸ் மூணுல எதுன்னா பி. அப்போ பி வச்சு போவோம். சரியா? பி வச்சு போவோம். ஒன்று ஸ்மாலஸ்ட் சென்டென்ஸ் வச்சு போகணும், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சென்டென்ஸ் வாசிச்சோடனே எனக்கு புரியும்னு இருக்கும்ல, அந்த சென்டென்ஸ் வச்சு போவோம். நம்ம இருக்கிற ஸ்மாலஸ்ட் எடுத்துக்கிடுவோம். சரியா? நான் எப்பவும் ஸ்மாலஸ்ட் வச்சு போகிறது. இதுக்கு வாசிக்க கம்மியாக தானே இருக்கும். வாசிப்போம். இட் இஸ் அப்பேரண்ட் தட் ஃபைனான்ஷியலி broke state governments are forced to adopt desperate and reviled measures. அப்பேரண்ட்னா வெளிப்படையா தெரியுது. என்ன தெரியுது? ஃபைனான்ஷியலி broke. இந்த வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. brokeனா என்ன அர்த்தம் அப்படின்னா உடைக்கிற மீனிங் இல்லை. உடைக்கிற மீனிங்னா அது verb. சரியா? அட்ஜெக்டிவா ஒரு மீனிங் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கையில சுத்தமா காசு இல்லை, பிச்சைக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னா அது பேரு broke. சரியா? புரோக்கர்கிட்ட எதுக்கு போவோம்? கையில் காசு இல்லைன்னா காசு வாங்க போவோம். அதான் broke. சரியா? broke. ஃபைனான்ஷியலி brokeனா ஃபைனான்ஷியலாக காசே இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அடாப்ட் பண்ண போகிறாங்க. ஏதோ இது அடாப்ட் பண்ண போகிறாங்க. என்னது? டெஸ்பரேட் அண்ட் ரிவைல்டு மெஷர்ஸ். காசு இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ அடாப்ட் பண்ண போகுது. அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஆர் ஃபோர்ஸ்ட் டு அடாப்ட் டெஸ்பரேட் அண்ட் ரிவைல்டு மெஷர்ஸ், இம்போஸ்ட் கம்ப்ளீட் லாக்டவுன் ஆஃப்டர் அ நம்பர் ஆஃப் கேசஸ். இவங்க என்ன பண்ண போறாங்க? காசு இல்லாமல் லாக்டவுனு போட மாட்டாங்க. காசு இல்லாததுக்கும் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைட்டா? எது இதுக்கு மாதிரி இருக்கு மட்டும்தான் வாசிச்சு போடணும், மற்றதுக்கெல்லாம் வாசிக்கவே கூடாது. சரியா? காசு இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போறாங்க? லிக்கர் கடையை ஓப்பன் பண்ண போறாங்க, சரக்கு கடையை ஓப்பன் பண்ண போறாங்க. எதுக்கு? காசு கிடைக்கணும்ட்டு. இப்போ பிஇ பார்த்தாச்சா? கீழே வரணும். பிஇ பார்த்துட்டு கடவுள் கண்ணை திறந்துருப்பான் ஏதாவது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்மளுக்கு. சரியா? பிஇ வச்சு நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ல இல்லை. பிஇ வச்சு எது மட்டும்தான் இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. இது மெயின்ஸ் கொஸ்டின்னு. ஐயோ, இப்போ பார்த்து எழுதுறது வரலையே. மெயின்ஸு கொஸ்டின்னு வர மாட்டேங்குது. ஓகே, இது மெயின்ஸ் கொஸ்டின்னு. நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ல இல்ல. இப்போ பிஇ சிஎஃப் தான் ஆன்சர். அடாப்ட் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க் இல்லை ப்ரோ, அது பெண்ணு கொஞ்சம், அது சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ திரும்ப எழுத மாட்டேங்குது. பிஇ மட்டும்தான் வரும். பிஇ வந்துடுச்சு அப்படின்னா பிஇ வச்சு எத்தனை ஆப்ஷன் தான் இருக்குது? ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதுதான் ஆன்சர். இது மெயின்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாலும் இதை வந்து ஒரு நிமிஷத்தில் போடலாம். சரியா? மனசில் எழுதிட்டீங்க, டோன்ட் வரி. ஓப்பனிங்லாம் நல்லா தான்டா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, ஃபினிஷிங் தான் சரியாக இருக்காது. சரி, ரைட். அடுத்த கொஸ்டின்.
இங்கிலீஷ் வீடியோ நேற்று எடுத்துட்டோமா, நேற்று ரெக்கார்ட் பண்ணதுனால தான் நேற்று லைவ் வர முடியல. ரெக்கார்ட் பண்ணி எடுத்தாச்சு, இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டு விட்ருவாங்க. சரிங்களா, ப்ரோனவுன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், ப்ரோனவுன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, படித்த அவ்வளோத்தையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம் சரியா, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அடாப்ட்னா தத்தெடுக்கிறதுமா, அடாப்ட் அப்படின்னா தத்தெடுக்கிறது. நான் ஒரு பையனை அடாப்ட் பண்றேன்னா ஐ ஹாவ் அடாப்டட் ஹிம்னு சொல்லுவோம். இது ஒரு வேர்ப் சரியா, தத்தெடுக்கிறது. அடாப்ட்னா மாறுறது, சேஞ்ச் ஆகிறது, சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறது சரியா. He has adapted to the surroundings. Adapted to the surroundings. ஏ இன்கம்ப்ளீட் பிரவீனேஷ் எப்படி சொல்றீங்க? வாசிச்சு போடக்கூடாதுமா, வாசிக்காம போடணும். பி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம்னா எப்படின்னு சொல்லணும் நீங்கள். பிரச்சனை என்னன்னா, தேங்க்யூ தேங்க்யூ ஹரிணி, முடிக்குது, இது முடிஞ்சிருக்கு, இதுவும் முடிஞ்சிருக்கு, இதுவும் முடிஞ்சிருக்கு. சரி ரைட், இப்போ நல்லா நல்லா பார்த்துக்கோ சரியா, நல்லா பார்த்துக்கோ. 3 சென்டென்ஸ் என்ன பார்க்கும்போது டக்குன்னு இது வேர்பு, இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது சப்ஜெக்ட்னு போட்டுருக்கும் சரியா. 3 முடிஞ்சதுனால இப்படி போடுறேன் சரியா. இது வேர்பு, இது சப்ஜெக்ட். சரி, இங்கே ஆஃப் ப்ரிப்போசிஷன், பொலிட்டிக்கல் லீடர், ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட். லாஸ்ட் நைட்டுங்கிறது வென் அட்வர்பு சரியா, எப்போ அப்படின்னு சொல்றது. டிமைஸ் தான் சப்ஜெக்ட், வேர்பு வரவே இல்லை, வேர்பு வரவே இல்லை. ஏ முழுசாதான் தெரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு, வேர்பு இல்லை. அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு வேர்பு வரும், சிங்குலர் வேர்பு வரும், சிங்குலர் வேர்பு வரும் சரியா. சிங்குலர் வேர்ப், சிங்குலர் வேர்ப் ஏன்னா இது டெமைஸ் சரியா. சரி, எங்க இருக்கு? வித் லாட் ஆஃப், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேர்பை தேடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேர்ப் இந்த 3ல எங்க இருக்கு? இங்கே இல்லை. மாடிஃபைடு வெர்ஷன் இஸ்னா இதுக்குரிய சப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இங்கே வேர்பே இல்லை, ஃபைனைட் வேர்பே இல்லை, இது நான் ஃபைனைட் வேர்ப் லெஃப்ட். இதை மேட்ச் பண்ணுறோம், மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டிமைஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் லீடர் லாஸ்ட் நைட் left a void in the state, though conjunction, their subject are many. ஏஇ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஏஇ வச்சு 2 ஆப்ஷன் இருக்கு. ஏஇ பிடியா சிடியா? அப்ப என்ன பார்க்கணும் இப்போ? பிடியா சிடியா? சிடிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்மா. சிடிஎஸ் நல்ல ஒரு எக்ஸாம் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஐஷு. சிடிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணு. சிடிஎஸ்லாம் நம்ம சவுத்தில் யாருமே எழுதாத ஒரு எக்ஸாம் சரிங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஆமாம், வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம். சரி, சிடியா பிடியா? சிடியா பிடியா? சி இருந்தா இருக்கு, டி இருந்தா இருக்கு. போலீஸ் ஆர் வெரி இன்எஃபெக்டிவ் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்எஃபெக்டிவ் இது சாரி, இது அட்ஜெக்டிவ். ஆர் தான் verb. எவ்வளோ இன்எஃபெக்டிவ்? வெரி இன்எஃபெக்டிவ். With lot of first timers taking keen interest in it. இது ineffective first timers வருது. சரி ரைட்டு, இப்போ வராத மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பிடியும் வாசித்து பார்த்துருவோம் சரியா. வி பிராக்கெட்டில் வந்தாலே ஃபைனைட் வேர்ப் தான்மா. வி பிராக்கெட்டில் வந்தாலே ஃபைனைட் வேர்ப் தான். ஃபைனைட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் கொஞ்சம் பார்க்கணும்னா பார்த்துருங்க சரிங்களா, வீடியோ பார்த்துருங்க. பிடி தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். இது என்டர்பிரினர்ஷிப் இல்லை, இது ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீவர் இஸ் அ ஹிட் இன் இந்தியா with a lot of first timers taking keen interest in it. இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீவர் வந்து பயங்கரமாக வருது. ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீவர்னா எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் ஃபீவர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கிரிக்கெட்டை பற்றி யோசிப்பாங்க, கிரிக்கெட் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீவர்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புதுசாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ என்ன வரும்? பிடி அண்ட் ஏஇ சரியா. இதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் பிராக்கெட்டில் வர்றது ஈஸியானது கிடையாது சரிங்களா. சரி ஓகே, இதுவும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் போட்டுருங்க, முடிச்சுடுவோம் இதோட.
ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்து பேர் பண்ணணும். SSC 2019 to 2020 CHSL question with answer கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் மந்த் எனக்கும் SSC CHSL எக்ஸாம் வித் ஆன்சர் வந்து நெட்டில் நிறையா இருக்கும். சரிங்களா, அது பாருங்கள். லாவண்யா அம்பிகா புரியலன்னு சொல்லியிருக்கீங்க. எதுமா புரியல? எது புரியலன்னு சொல்லுங்கள். எது எடுக்கிறது பற்றியா? மூணுமே இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்து. மூணுமே என்ன இருக்குது? மூணுமே முடிச்ச ஒரு கொஸ்டின், எண்டான மாதிரி ஒரு கொஸ்டின். சரியா, இந்த மூணில் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நீ எதனாலும் சூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இந்த மூணுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். சரியா, சரி, சி சூஸ் பண்ணுவோமா? ரைசிங் டெம்பரேச்சர் இஸ் பிகமிங் டிஃபிகல்ட். ஓகே, இஸ் பிகமிங் டிஃபிகல்ட் டு வாசிச்ச உடனே வந்துருச்சு. டு டாலரேட் ஃபார் த சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ். இப்போ சிடி பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஆன்சராக இருக்கும், இல்லை இது ஆன்சராக இருக்கும். சரியா, சிடி கரெக்டு. அப்போ ஏஇயா ஏஎஃப்ஆ, ஏஇயா ஏஎஃப்ஆ. the food delivery business is becoming popular. that rains in the city are proving fatal for us. திரும்ப மழை பெய்யறத பற்றி பேசுகிறாங்க. இங்கே ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்ஸு. ஸோ சம்பந்தம் இல்லை. அடுத்தது இங்கே பார்ப்போம். பிகமிங் பாப்புலர் இன் த கண்ட்ரி டியூ டு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட். சூப்பர், கரெக்டாக இருக்குது. அப்போ ஏஇயும் சிடியும் வாசிச்சு போடுறதுக்கு எந்தெந்த கொஸ்டினை வாசிச்சு போடணும்னு தெரியும். சரியா, நான் சொல்கிறேன், நீ 5 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 4 கொஸ்டின் ரீட் பண்ணாமல் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை சொல்கிற கிராமர் வரலைனாலும், கிராமர் மாதிரி போட முடியலை, எண்டிங் வச்சு போட முடியலைன்னா நீ வாசிச்சு போடு. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி போடு. அதான் பிரச்சனை. நீங்கள் வாசிச்சு போடும்போது எல்லாமே கரெக்ட் மாதிரி தெரியும். கரெக்டாக சொல்கிறாங்க பார்கவி, கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுதுன்னா எல்லாமே கரெக்ட் மாதிரி தெரியும். சரிங்களாமா? கிராமர் படிக்கிறது அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா டைம் பயங்கரமாக சேவ் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. டீச் பண்ணுறதுனால டைம் ஆகுது. ஆக்சுவலாக இதை டெஸ்ட்டில் தயவு செஞ்சு எனக்கு அப்ளை பண்ணி சொல்லு. சரியா, டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் எவ்வளோ டைம் ஆகுது, டைம் குறையுதா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு வந்து எரர் கொஸ்டின் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்த டாப்பிக்கை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி பார்த்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணி விடலான்னு இருக்கிறோம். சரிங்களா? வீடியோ வந்து நாளைக்கு ப்ரோனவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீட் பண்ணி, ஆமாம், கண்டிப்பாக டைம் சேவிங்னு எக்ஸாம்ஸ். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா, கிராமர் எல்லாமே டைம் சேவிங் எக்ஸாம்ஸ் தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்கம்மா, 40 கொஸ்டினில் மெயின்ஸில் 40 போடாமல் நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதுக்கு காரணம் கிராமர் தான். நான் மட்டும் இல்லை, நீங்களும் போடலாம். டெய்லி கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். சரிங்களா, அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, வீக்லி 3-4 டைம்ஸ். சரிங்களா, சிரிக்கிறாங்க பாரு. 3-4 டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 5க்கு அப்புறம் கிளாஸ் இருக்கும். சரிங்களா, டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ்ல கேட்கலாம். இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் கேட்கலாம். அந்த சேனலில் நான் இருப்பேன். ஸோ என்னை டேக் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா, டெய்லி கிளாஸ் இந்த டைம், ஆல்மோஸ்ட் இந்த டைம். சரிங்களா, 5க்கு அப்புறம் நான் முடிஞ்சால் இந்த குரூப்லையும் போட்டு விட்றேன். சரிங்களா, இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் குரூப்லையும் லிங்க் போட்டு விட்றேன். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் நேமை டேக் பண்ணி கேட்கலாம். ஹலோ, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவிப்ரியா. கவிப்ரியா, நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் இருக்கும். சரிங்களா, தயவு செஞ்சு மற்ற முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியும். இல்லைன்னா ஏதோ வந்து பிடிக்கிறாங்களே, என்ன பண்ணுறாங்களேன்னு தெரியாத மாதிரி இருக்கும், அரைக்குறையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ யாரை புதுசாக வந்தாலும் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை வரிசையாக பார்த்துட்டு வாங்க.
ஏன்னா நம்ம பார்க்குறது என்னது, கிராமர். அது ஒன்று தான் பிரச்சனை. சரிங்களா? ஓகே, கிளாஸ் முடிச்சிடலாமா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக கேளுங்க. சரியா? நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. டவுட்ஸ் வந்து இந்த குரூப் வழியாக, குரூப்லேருந்து என் டெலிகிராம் இது எடுத்துக்கலாம், அது வழியாக கேட்கணுன்னா கேட்கணும். சரிங்களா? கொஞ்சம் வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கிளியர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு 10-15 பேராவது டெய்லி டவுட் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? டவுட் கண்டிப்பாக நீங்கள் கேட்காம ஒரு புரியாது. நம்ம இன்ஸ்டியூட்டு டெலிகிராம் குரூப் நேம் ப்ளீஸ், இன்ஸ்டியூட் டெலிகிராம் குரூப் நேம் டெஸ்ட் பேட்ச் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும். டெஸ்ட் பேட்ச் கேர்ள்ஸுக்கு தனியாக, டெஸ்ட் பேட்ச் பாய்ஸுக்கு தனியாக இருக்கும். சரிங்களா? கிளாஸ் முடிச்சிடலாமா? தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். ஏகே தேங்க்யூ, கவிப்பிரியா தேங்க்யூ, நதி தேவி தேங்க்யூ. சரி, கிளாஸ் முடிச்சிடலாமா?